நித்திய ஜீவன் என்றால் என்ன? ஒரு மனிதன் இந்த உலகத்துல பிறந்து வளர்ந்து வாழ்கிறதை பார்க்கிறோம். அதே நேரத்துல அந்த மனிதன் தன் காலம் முடியும் போது மரணம் அடைகிறதை பார்க்கிறோம். மரணம் அடைந்த பின்பு அவர்கள் என்ன ஆகிறார்கள் என்பது நமக்கு தெரிவதில்லை. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கற்பனையா ஒரு கதை சொல்லுவாங்க. ஒரு மனிதன் மரித்து விட்டான், நேத்து வரைக்கும் உட்கார்ந்து இருந்தார், நேத்து பேசிட்டு இருந்தார், இன்னைக்கு அவர் இல்லை. நம்ம போய் அந்த துக்க வீட்டுல அவர்களுடைய துக்கத்துல நாம் அதில் கலந்து கொண்டோம், பங்கு பெற்றோம். வேலையெல்லாம் முடிந்து அவரை அடக்கம் பண்ணி விட்டு வீட்டுக்கு திரும்பி வந்து விட்டோம். ஆனா நம்ம யோசிச்சோமா, நம்ம இங்க வந்துட்டோம், அவர் எங்க போயிருப்பாரு, இந்த நேரம் அவர் எங்கே இருப்பாரு நமக்கு தெரியாது. மரணத்துக்கு பிறகு வாழ்க்கை இருக்குதா, அல்லது மரணத்துக்கு பிறகு வாழ்க்கை இல்லாம முடிஞ்சிருதா அப்படின்னு யோசிச்சு பார்த்தா அதற்கு நமக்கு விடை கொடுக்க முடியவில்லை. காரணம், மரணத்துக்குள்ளே போயிட்டு மறுபடியும் உயிர்த்து வந்தவர்களை நம்ம பக்கத்துல யாரையும் பார்க்க முடிவதில்லை. அதனால அது எப்படி இருக்கும் அந்த அனுபவம், மரணத்துக்கு பிறகு என்ன ஆனீர்கள் என்று யாரிடத்துல நம்ம விசாரிக்க முடிவதில்லை. ஆனால் வேதம் நமக்கு மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்று சொல்லுகிறது. அந்த வாழ்க்கைக்கு பேர் தான் நித்திய வாழ்க்கை. நித்திய வாழ்க்கை அப்படின்னா என்ன அர்த்தம்னா, முடிவே இல்லாத ஒரு வாழ்க்கை. ஒரு மனிதனுக்குள்ள இருக்கிற ஜீவன், அவனுக்குள்ள இருக்கிற ஆவி, இவன் மரித்த பிறகு சரீரம்தான் தன் கூட்டை கீழே இழந்து விடுகிறது. ஆனா அந்த ஆவி என்ன செய்யுதுன்னா, வெளியே புறப்பட்டு தன்னை உண்டாக்கின தேவனிடத்தில் சேருவதற்கு அது பிரயாசப்படுகிறது. அந்த ஆவியை யாரும் அழிக்க முடியாது. அந்த ஆவி நித்தியம் உள்ளது. ஏனென்றால் அந்த ஆவி கர்த்தரிடத்திலிருந்து வந்தது. கர்த்தர் முதல்ல மனுஷனை மண்ணுல உண்டாக்கி, ஆதியாகமம் புஸ்தகம் படிச்சிருப்பீங்களே, தம்முடைய ரூபத்தின்படியும் சாயலின்படியும் அவனை உண்டாக்கி தம்முடைய நாசியின் சுவாசத்தை அவனுக்குள் ஊதினார். அப்பொழுது அவன் ஜீவாத்மாவானான். அப்ப நமக்குள் இருக்கிற ஆவி கர்த்தரிடத்திலிருந்து வந்தது, சரீரம் மண்ணிலிருந்து பெறப்பட்டது. அது அதனுடைய சுபாவத்தை பெற்றிருக்கும். இந்த மண்ணிலே இருக்கிற எல்லாம் அழியக்கூடிய தன்மை உள்ளது. கர்த்தரோ நித்தியர். நித்தியர்னா முடிவில்லாதவர். அவருக்கு மரணம் என்பதே கிடையாது, அழிவு என்பதே கிடையாது. அவரிடத்திலிருந்து வந்த ஜீவன் ஆவி நமக்குள்ள இருக்குது. அது அழியாது, அழிக்க முடியாது. அவர் யாரா இருந்தாலும் சரி, நல்லவனோ கெட்டவனோ, அந்த ஆவியை யாரும் அழிக்க முடியாது. வேதத்துல அந்த ஆவியினுடைய அழிவு என்று எதை சொல்லுதுன்னா, அந்த ஆவி பெறப்போகிற ஆக்கினை தண்டனையை சொல்லுகிறது. அதுலயும் அந்த ஆவி, அந்த ஆத்துமா மரித்து போகாது. ஒருவேளை நரகத்தீயிலே தள்ளப்படுவதாக வெளிப்படுத்தின விசேஷத்துல சொன்னாலும் அங்கே அவர்கள் நித்திய காலமாய் வாதிக்கத்தான் படுவார்கள் ஒழிய இல்லாம இல்பொருளாக மாற மாட்டாங்க. அப்ப நமக்கு இருக்கக்கூடிய அந்த நித்திய வாழ்க்கை இருக்கு பாருங்க, அந்த நித்திய வாழ்க்கையை தேவனோடு கூட இணைத்து ஒரு புது ஜீவனை கொடுப்பது, அதுக்கு பேர் தான் நித்திய ஜீவன். அப்ப இந்த மரணத்துக்கு பிறகு வருகிற நம்முடைய வாழ்க்கையில கடவுளோட நம்ம காலங்காலமாய் முடிவில்லாத காலங்கள் வரைக்கும் அமைதியும் மகிழ்ச்சியும் தேவனோடு கூட இருக்கிற ஆரோக்கியமான ஒரு அனுபவமாக அந்த வாழ்க்கை எப்பொழுது நிம்மதியா கடந்து போகும். அதுக்கு பேர் தான் நித்திய ஜீவன். ஒருவன் கர்த்தர் இல்லாம மரித்தால், பாவம் செய்து மரித்தால், அவனுடைய ஆத்துமா எரிகிற நெருப்புல, அக்னி கடல்ல, ஒரு தண்டனை களத்திலே அது தள்ளப்படும் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுது. அங்கே அழுகை உண்டாயிருக்கும், மிகுந்த ஒரு துக்கம் உண்டாயிருக்கும், ஒரு வேதனை உண்டாயிருக்கும், ஒரு பற்கடிப்பு உண்டாயிருக்கும், புலம்பல் உண்டாயிருக்கும், கொடிய வேதனை இருக்கும். ஆனா மரணம் வராது, அழிய மாட்டாங்க, உள்ளே வாதிக்கப்பட்டு கொண்டே இருப்பார்கள். அப்ப இதுல இந்த ஆக்கினை தண்டனைக்கு தப்பிச்சு கர்த்தரோட கூட இருக்கிற பரலோக அனுபவம் இருக்கு பாருங்க, அதுக்கு பேர் தான் நித்திய ஜீவன். இந்த நித்திய ஜீவனை நீங்கள் பெறுவதற்கு வேத வசனம்தான் நமக்கு உதவி செய்கிறது.